தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து 22. தினமும் ஆசீர்வாதம். திருமணத்துல எப்போதுமே கணவன் மனைவி இருவருக்கும் அவங்கவுங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க. பிறகு மாமனார் மாமியார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் தன்னுடைய கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இப்படி திருமண நாள்லேயே ஆசீர்வாதம் வாங்குறத அங்கேயே நமக்கு பழக்கப்படுத்திடுவாங்க. இப்போ நம்ம நடைமுறையான நம்ம குடும்பத்துக்குள்ள வருவோம். குடும்பத்தில் மனைவி கணவனிடம் தினமும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அது எந்த நேரம் சரியான நேரம்னா, இரவுல படுக்க போற நேரத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த ஆசீர்வாதத்தோட பலன் என்னன்னா, நீங்க குனியும் போது நான் உங்களுக்கு மரியாதையான ஆள் அப்படின்னு கணவருக்கு தெரியப்படுத்துறீங்க. கணவரும் நீ நல்லா இரு அப்படின்னு வாழ்த்துவாரு. இப்படி தினமும் அவர் வாழ்த்திக்கிட்டே இருந்தாருன்னா உங்க மேல ஒரு நாள் கூட கோபமே வராது. நம்ம எதுக்காக தினம்னு சொல்றோம்னா, வார வாரம் வெள்ளிக்கிழமை சில பேர் வீட்டில் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. சில பேர் விசேஷ நாள்ல மட்டும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நம்ம ஏன் தினமும் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன ஆயிடுனா, இப்ப கணவன்கிறவரு தினமும் வேலைக்கு போயிட்டு வருவாரு. அங்க பல பல பிரச்சனைகள் நடக்கும். அதே நேரத்துல பல பேர் அவரை ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி பல ஏமாற்றங்கள், கோபம், தாபம்னு அது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் அந்த கோபமான எண்ணங்கள்ல இருந்து வெளியே வரணும்னா, நீங்க ஆசீர்வாதம் கேட்கும்போது அவருடைய மனசுல உள்ள கோபதாபங்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். இது கோபத்துல போகக்கூடிய கணவனுடைய மனநிலையை நல்லபடியா வைத்திருக்கும். அவர் தினமும் நல்லாயிரு நல்லாயிருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவரும் நல்லா இருப்பாரு, நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதங்கிறது பொதுவான கருத்து என்னன்னா, இப்ப நம்ம மேத்தமேட்டிக்ஸ் பாடத்துல ஃபார்முலான்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஃபார்முலா மாதிரி இது வீட்டுக்குள்ள ஒரு ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா. தினமும் நல்லாயிரு நல்லாயிரு நல்லாயிருன்னு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தானாவே அந்த வீடு நல்லா இருக்கும். அதனாலதான் ஒரு மனைவியானவங்க கணவனிடம் தினமும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கு மருமகளா போனவங்க மாமனார் மாமியார்கிட்ட வாரம் ஒரு முறையாவது ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்புறம் கணவனுடைய அண்ணனோ அக்காவோ, அதாவது அவரை விட வயசுல பெரியவங்களா இருந்தா அவங்கள எப்பயாவது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்புறம் வீட்டில் உள்ள பசங்களுக்கு சொல்லி கொடுங்க, குழந்தைகள் எப்போதுமே அப்பா அம்மா கிட்ட வாரம் ஒரு முறையாவது ஆசீர்வாதம் வாங்கணும். அதுலேயே அண்ணன் தங்கச்சிகள் இருந்தாங்கன்னா அண்ணங்கிட்ட தங்கச்சியும் ஆசீர்வாதம் வாங்கும்படியா அந்த சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துக்கிட்டு வாங்க. அது அப்பதான் பெரியவங்கள் ஆனாலும் அந்த ஒரு மரியாதையிலேயே போவாங்க. வட மாநிலங்கள்ல தம்பிக்கு அக்கா பூஜை பண்றாங்க. அப்படி பூஜை பண்ணி தம்பிக்கிட்டேருந்து ஒரு வாழ்த்து வாங்கிக்கிறாங்க. இன்னும் சில நடைமுறைகள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்கிட்ட அவங்க அப்பா அம்மாவே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் எந்தவித நல்லதும் கெட்டதும் தெரியாத ஒரு இறைவனோட அம்சமா இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட பூஜை செஞ்சு ஆசீர்வாதம் வாங்குறது கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதா அவங்க நினைக்கிறாங்க. இன்னும் சில ஆசீர்வாத முறைகள் நம்மளுடைய வீடியோக்கள்ல பதிவிட்டிருக்கிறேன். அதன்படி வீடுகளில் செயல்படுத்த முடிஞ்சதுன்னா நீங்க செயல்படுத்துங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த ஆசீர்வாத முறைகள் எப்போதும் இருந்துகிட்டு இருந்தா அந்த குடும்பங்கள்ல குழப்பமே வராது, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வராது, பெரியவங்கள் ஆனாலும் இந்த சொத்து பிரச்சனைகளும் வராது. இவங்க வெளியில எங்க போனாலுமே ஒரு மரியாதையோட நடந்துக்குவாங்க. இந்த ஆசீர்வாத முறைகளினால நம்ம குடும்பம் நல்ல ஒரு தெய்வீக குடும்பமா மாறும். அதனால எப்போதும் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டே வாங்க.